இந்த பூமிக்கு வேதனையிலிருந்து தடுக்கக்கூடிய முதல் தடுப்பு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இருக்கும் வரை அவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன். இரண்டாவது, வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கும் வரையும் அவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம். இஸ்திக்ஃபார், முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு மறுமை வரை எம்மோடு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இஸ்திக்ஃபாரை பாவ மன்னிப்பை அதிகமாக தேடுகிறார்களோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, ஒவ்வொரு துக்கத்திலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை, வமின் குல்லி ضيقின் மக்ரஜா, ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை, அவர் எண்ணாத புறத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். எதை அதிகமாக செய்தால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை. கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா அஸ்ஸுனூப், பாவங்கள் உங்களுக்கு தெரியுமா? எது இப்லீஸை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து விலக்கியது, எது இப்லீஸுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கி தந்தது, எது ஃபிர்அவுனையும் அவர்களுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது, எது சமூது கூட்டத்தையும் நபி சாலிஹின் கூட்டத்தையும் அழித்தது, எது காரூனை இந்த பூமியில் சொருக வைத்தது, அழிக்க வைத்தது, இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை, இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அஸ்ஸுனூப், பாவங்கள். இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை, இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், சூரத்துர் ரூம் 41வது வசனம், ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது. ஏன்? மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால். சூரத்து ஷூரா 30வது வசனம், وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم. எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை, உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர. சூரத்துல் அன்ஆம் 146வது வசனம், ذلك جزيناهم ببغيهم يعني أي ظلمهم. அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான். சூரத்துல் ஆல இம்ரான் 11வது வசனம், فأخذهم الله بذنوبهم. அவர்களுடைய பாவங்களாலே அல்லாஹ் அவர்களை பிடித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உணவின் விரிப்பை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்வானோ அது போன்று எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, ஒருபோதும் இல்லை. பல் அன்தும் யௌமைதின் கஸீர், அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். ஆற்றில் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். என்ன அர்த்தம்? எண்ணிக்கை எல்லாம் கோடான கோடி. உலகத்தின் 2வது தரமுடைய மக்கள், எந்த நாட்டிலும் முதல் தரம், அவ்வளவு உலகத்தின் மெஜாரிட்டி. ஆனால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் அந்த எண்ணிக்கைக்கு மதிப்பு. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் எதிரிகளுடைய பயத்தை, உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகுனை சாட்டுவான். ஏன் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது? என்ன காரணம்? அல்லாஹ் விரும்பியதால் நடக்கிறதா? இல்லை. ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை, மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை, இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், இதுவெல்லாம் எதை சொல்கிறது?
இந்த பூமியில் பாவங்கள் நிலையாக இருப்பதால் தான் அல்லாஹ்வுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது. இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி. ஆனால் கேள்வி கேட்கலாம், பலர் பாவம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கெல்லாம் அருட்கொடைகள் கொட்டு என்று கொட்டுகிறது. பாவம் செய்யக்கூடிய மனிதன் செல்வத்தில் அதிகரிக்கிறான். பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மாடான மாளிகைகள் எப்படி கிடைக்கிறது? பாவம் செய்தால் தண்டனை உண்டென்றால் ஏன் இப்படி நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் பதில் சொன்னார்கள். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள அருட்கொடைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான், அவன் பாவம் செய்தாலும் என்றால் அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற அருட்கொடை அல்ல, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு. சிறிது சிறிது அல்லாஹ் அவனை பிடிப்பான். எப்படி? இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்துல் அன்ஆம் 44வது வசனம். فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ. எப்போது நம்முடைய நினைவை அவர்கள் மறக்கிறார்களோ அப்போது வானத்துடைய எல்லா கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும். அல்லாஹ்வை மறந்தால் வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்ட அருட்கொடைகள் கொட்டும். ஆனால் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அகத்னாஹும் பக்தா, திடீரென அல்லாஹ் அவர்களை பிடித்து விடுவான். அதற்கு பிறகு நஷ்டவாளிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்வாதாரம் குறைகிறது என்றால், ரிஸ்கில் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது என்றால் ஒரே காரணம்தான், நீங்கள் பாவத்தில் மூழ்குகிறீர்கள். உங்களுடைய இல்மு குறைகிறது என்றால் ஒரே காரணம்தான், பாவத்தில் மூழ்குகிறீர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் கற்கின்ற இல்மை மறக்கிறான் என்றால் அதற்கு காரணமாக நான் அறிவது பில் ஹதீஅத்தி யஅமலுஹா, அவன் செய்யக்கூடிய பாவம்தான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர். இமாம் மாலிக் அவர்கள் இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய இல்மின் திறமையை பார்த்து வியந்தார்கள். 9 வயதில் இமாம் மாலிக் எழுதிய முவத்தாவை முழுவதுமாக மனனம் செய்தார்கள். இமாம் ஷாஃபிஈ 9 வயதில் அழைத்தார்கள், யா ஷாஃபிஈ, உன்னுடைய இல்மை பார்த்து வியக்கிறேன். அல்லாஹ் உன்னுடைய கல்பில் நூரை வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த வெளிச்சத்தை பாவங்களால் அணைத்து விடாதே ஷாஃபிஈ. சுப்ஹானல்லாஹ். என்ன அறிவுரை பாருங்கள், என்ன அறிவுரை பாருங்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களை, எல்லாவற்றிற்கும் பாவங்கள் தான் காரணம். என்னால் சரியாக தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை, ஏன்? இரவு வணக்கத்தில் என்னால் ஈடுபட முடியவில்லை, ஏன்? பாவ மன்னிப்பின் பக்கம் விரைய முடியவில்லை, ஏன்? அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற முடியவில்லை, ஏன்? பொய்களை புறங்களை பேசுவதை விட்டு விலக முடியவில்லை, ஏன்? உறவுகளை சேர்த்து வாழ்வதை விட்டு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை, ஏன்? அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் என்னால் கொடுக்க முடியவில்லை, ஏன்? கேள்விகள் பல தொடர்கிறது. தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை, எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை, ஏன்? அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா அலி, ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில்-லைல், இரவுடைய வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், தடுக்கப்படுகிறேன், ஆனால் காரணம் தெரியவில்லை அலியே. ஏன் இரவு வணக்கத்தை என்னால் தொழ முடியவில்லை? அலாரம் வைக்கிறேன், மனைவி எழும்படி என்னை எழுப்பிவிடு என்று கூறுகிறேன், எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன், ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை அலி, ஏன்? அலி அவர்கள் சொன்னார்கள், அந்த ரஜுலுன் கது கையதத்க துனூபுக், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். தொழுகையை சரியாக தொழ முடியவில்லையா? முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது.
அல்லாஹ்வை முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. நன்மையில் முன்னேற முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல் எந்த ஒரு சோதனையும் உங்களிடமிருந்து நீங்கள் நீக்க முடியாது. நபி நூஹ் அதைத்தான் சொன்னார் சமூகத்திற்கு. சூரத்து நூஹ், நபி நூஹ் சொன்னார்கள், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நபி நூஹ் தன் சமூகத்திற்கு சொன்னார், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்பிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள், அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, மலைகளை அவன் தொடர்ச்சியாக ஏற்படுத்துவான். அவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆறுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், ஏற்படுத்துவான். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்-இஸ்திக்ஃபார், அல்-இஸ்திக்ஃபார், எம்முடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பு எம்முடைய வாழ்வின் கவலையை நீக்கும், எம்முடைய துக்கத்தை நீக்கும், எமக்கு வரக்கூடிய சோதனையை நீக்கும். ஒரு சோதனை வருகிறது, வேகமாக செல்கிறீர்கள், ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது, அல்லது ஒரு வியாபாரத்திலே முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள், நஷ்டம் ஏற்படுகிறது, குடும்ப உறவுகள் பிரிய காரணமாகிறது. அப்போது நினைக்காதீர்கள் இதற்கெல்லாம் வேறு காரணமாக இருக்குமோ, இதுவெல்லாம் வேறு யாராவதுடைய கண்ணின் காரணமாக ஏற்பட்டு இருக்குமோ என்று நினைக்காதீர்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு, என்ன பாவம் செய்தேன் நான், எந்த பாவம் என்னிடத்திலே இருக்கிறது, நான் சோதிக்கப்படுகிறேனே, என்ன பாவத்திற்கு நம்மிடத்திலே மன்னிப்பை தேட மறந்துவிட்டேன், அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள். என் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி. இந்த நாட்டிலே ஒரு வாகனத்திலே நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் என்னுடைய வாகனத்திலே மோதிவிட்டாள். மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அந்த பெண் இறங்கி வருகிறார்கள், மன்னிப்பு கேட்கிறாள். அப்போது என் கணவன் வரட்டும், இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. வெயிட் பண்றோம். அவங்களுடைய கணவன் வர்றார். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். வந்து பார்த்தார் யாரின் மீது தவறு என்று. உணர்ந்து கொண்டால் தன் மனைவியின் பக்கம் தான் தவறு என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார். நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய், செல் 2 ரக்காத் தொழு, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடு, அதற்கு பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்லுவோம். அல்லாஹு அக்பர். அந்த பெண் சொன்னால் பரவாயில்லை, நாம் சென்று விட்டு வந்து தொழுது மன்னிப்பை தேடுவோம். இல்லை இல்லை இல்லை, இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவமாகத்தான் இருக்கும். செல், தொழுது விட்டு வா, அதற்கு பிறகு போவோம். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலும் வாழ்கிறார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டால் முதலாவது நினையுங்கள், எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது, சரியாக தொழுகிறேனா, சரியாக ஜக்காத்தை கொடுத்தேனா, ஹஜ் கடமையாக ஹஜ் செய்தேனா, புறம் பேசுகிறேனா, பொய் பேசுகிறேனா, பெற்றோர்களுக்கு மாறு செய்தேனா, மனைவிக்கு நோவினை செய்தேனா, பிள்ளைகளுக்கு நோவினை செய்தேனா, என் ரப்பை நினைவு கூற மறந்தேனா, என் ரப்புடைய தொடர்பில் துண்டித்து இருக்கிறேனா. இந்த பாவத்தை விட்டு நீங்கினால்தான் என் சோதனை அகலும் என்று நினைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவ மன்னிப்பில் என்னுடைய வாழ்வின் கவலைகளை, பிரச்சனைகளை நீக்குவான். மூன்றாவது, அஸ்ஸலாஹ். அஸ்ஸலாஹ் உள்ளத்தின் நிம்மதி, வாழ்வின் நிம்மதி, ஒட்டுமொத்த கவலைகளும் ஒரு சுஜூதில் நீக்கிவிடும் நிம்மதியை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சூரத்து தாஹா 124, 125 வசனங்கள், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் பேசுகிறது, கேளுங்கள். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என் நினைவிலிருந்து யார் தூரமாகிறானோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம்.
கோடிகள் இருக்கும், ஆனால் நெருக்கடி இருக்கும். லட்சங்கள் குமையும், நெருக்கடி இருக்கும். நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம். ஏன்? என் நினைவில் இருந்து அவன் தூரமானால். ஜும்ஹூர் அஹ்லு தஃப்ஸீர், தஃப்ஸீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சேர்ந்து, அல்லாஹ்வின் நினைவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவது அஸ்ஸலாத். தொழுகையிலிருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும், பிரச்சனைகள் நெருக்கடியாகும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, தொழிலில் நிம்மதி இருக்காது, கல்வியில் நிம்மதி இருக்காது. எதை தொட்டாலும் சோதனையில் முடியும். தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை சோதனைதான். கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா? உண்டா இல்லையா? கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாம் இருக்கா? கிடையாது. ஆனால் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் ஃபஜ்ர் தொழவில்லையோ அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவில் தூங்கும் பொழுது ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். எத்தனை முடிச்சுதா? எத்தனை முடிச்சு? 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான், இரவு தூரமானது, இரவு தூரமானது, தூங்கு, நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது அவன் எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது. எப்போது உது செய்கிறானோ 2வது முடிச்சு அவிழ்கிறது. எப்போது தொழுகிறானோ 3வது முடிச்சாக அவிழ்கிறது. அப்போது அவன் நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், ஆரோக்கியமானவனாக, மகிழ்ச்சியுடையவனாக, நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான். அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான். ஆனால் 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் ஹபீஸன் நஃப்ஸ், அசுத்தமான உள்ளத்தோடு, கஸ்லான், சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான். புரியுதா? அந்த 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி. ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறித்தனத்தால் நிரம்பி இருக்கும். மேலும் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு உண்மை. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான். அவன் யார்? அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன், தூதரால் சபிக்கப்பட்டவன், மூமின்களால் சபிக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம். நல்ல பதிஞ்சுக்கோங்க, நல்ல உள்ளத்துல அழுத்தி தேய்ங்க இந்த ஹதீஸை. 2 தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம். அல் ஃபஜ்ரு வல் இஷாஉ, இதுவெல்லாம் அல் ஃபஜ்ர் வல் இஷா. நான் சொல்கிறேன், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால், சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் ஃபஜ்ரை தொழக்கூடிய வழக்கமுடையவர் என்றால், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நாம் முனாஃபிக் என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்க முஃமின் நினைச்சுக்கோங்க, அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, என்னுடைய ஈமான் எல்லாம் இன்று மௌத்தானா சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால், நிஃபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத், பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். ஒன்று சொல்லவா, 5 நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான். 5 நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே செல்லுவான்? எங்கே செல்லுவான்? இவன் நரகம் செல்லுவான். யார் அவன்? அதாஉஸ் ஸலாத், தொழுகையை வீணடிப்பான். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்ற நரக ஆற்றில் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பான். தொழுகையை பாழாக்குபவர்கள். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், அஹ்ஹருஸ் ஸலாத அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவன். தொழுகையை விடுறவங்க கிடையாது நரகத்துக்கு போறவங்க. அவங்களுக்கு நரகம், சக்கரண்ட நரகம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் தொழுகையை தொழுபவனும் நரகம் செல்லுவான். தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால். குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பு, காலை 7 மணிக்கு உங்களுக்கு ஃபஜ்ர் வருதுன்னா, மதியம் 6 மணிக்கு உங்களுக்கு முஹர் அஸர் வருதுன்னா, உங்களுக்கு மக்ரிப் எல்லாம் 8 மணிக்கு, இஷாவெல்லாம் காலையில எழுந்ததுக்கு பிறகுதான் வருகன்னு சொன்னா, நீங்க 5 நேர தொழுகையை தொழுதாலும் இந்த தொழுகையுடைய கூலியாக நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு கிடைக்காது. ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அல்லாஹ் எச்சரிக்கிறான். அவர்களை கய்யா என்ற நரக ஓடையில் அல்லாஹ் சங்கமிக்க வைப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொழுகை வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும். அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். சுப்ஹானல்லாஹ். நோயில் அவதிப்படுகிறீர்களா? எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரில்லையா? எல்லோரும் கைவிடுகிறார்களா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத், 2 ரக்காத் உது செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள், லா மரீத இல்லா ஷஃபைத யா ரப், நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது யா அல்லாஹ். எந்த மருத்துவ உலகமும் என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும். உன்னை தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சுஜூதில் இருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும். கடனில் பிரச்சனையா? கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா? வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத். குழந்தை இல்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத். வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத். நிறுவனத்தில் வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள். வாழ்வாதாரம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை. இஸ்தஈன் பிஸ்ஸலாத். தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும். தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். தொழுகையில் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேளுங்கள். எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூத். ஃபஅக்ஸிரு ஃபீஹி மினத் துஆ, அதில் துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 4வது கவலைகள் நீங்க 4வது வழி அஸ்ஸபர். وبشر الصابرين وبشر الصابرين. பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு அருள் உண்டு. சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன்.
அந்த பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் உங்களோடு இருந்தால், உங்களிடத்தில் பொறுமை இருந்தால் அல்லாஹ் அதை நீக்க மாட்டானா? அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு இருக்க தேவையான ரப்பே உங்களோடு இருந்தால் அந்த கஷ்டம் எங்கே போகும்? சுப்ஹானல்லாஹ். பாடங்களை படியுங்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் விரும்பக்கூடிய குழந்தை நபி யூசுப், சகோதரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறினால் கனவை வெளிப்படுத்தாத யூசுஃபே என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சகோதரர்கள் திட்டம் தீட்டி சகோதரனை எப்படியாவது அழித்து தந்தையின் விருப்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி நபி யூசுஃபை கிணற்றில் வீசுகிறார்கள். கிணற்றில் ஒரு நபி, அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் மிஸ்ருக்கு சென்று அங்கே சந்தையில் நபி யூசுஃபை விலை பேசுகிறார்கள். ஒரு அடிமையாக, ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு நபி எஜமானருடைய வீட்டிற்கு சென்றால் அங்கே எஜமானருடைய மனைவியின் மூலமாக மிகப்பெரிய சோதனை, அதன் மூலமாக சிறைச்சாலையில் ஒரு நபி, தந்தையும் மகனும். சுப்ஹானல்லாஹ். தந்தை சொன்னார், என் மகனை நீங்கள் ஏதோ செய்து விட்டீர்கள். ஃபஸப்ருன் ஜமீல், ஃபஸப்ருன் ஜமீல், அழகிய பொறுமையை கையாளுவேன். அல்லாஹ் நபி யூசுஃபை மறுபடியும் நபி யாக்கூபிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தான். 2 முறை சொன்னார்கள் இதே வார்த்தையை நபி யாக்கூப். இதே வார்த்தையைத்தான் எம்முடைய தாயும் கூறினார்கள். யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய சோதனை நபி ஆயிஷா அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹா. தூதரின் மனைவி, அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய பெண் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உலகத்தில் அருவருக்கத்தக்க ஒரு பாவத்தோடு ஒரு நபியின் மனைவி இணைக்கப்படுகிறார்கள். ஒரு சித்தீக்கின் மகள். தூதர் அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். சஹாபாக்களில் சிலர் அந்த தவறை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் மக்களிடத்தில். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் என்ன செய்வதென்று திளைத்திருக்கிறார்கள். ஆயிஷா அவர்களுக்கு அந்த செய்தி போய் சேருகிறது. கவலையில் அழுது 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 ஆயிஷா அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியால் சூழ்கிறது. பல நாட்களுக்கு பிறகு ஆயிஷா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க செல்கிறார்கள். அதுவரை சலாமை தவிர வேறு பேச்சு கிடையாது. தன் கணவர் தன்னோடு பேச மறுக்கிறார். மூமின்களிடத்திலும் தன்னை பற்றிய தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது. எவ்வளவு பெரிய நெருக்கடி ஆயிஷாவுக்கு ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆயிஷா, அபூபக்கரும் அவர்களுடைய தாயாரும் அருகில் இருக்கிறார், அவருடைய மனைவியும் அருகில் இருக்கிறார்கள். ஆயிஷா அவர்களுடைய தாயாரும் இருக்கிறார்கள், தந்தையும் தாயும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆயிஷா, இப்படி கேள்விப்பட்டேன். நீங்கள் செய்திருந்தால் மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை தேடுபவர்களை மன்னிப்பான். செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பரே, உங்களுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்கள். அபூபக்கர் சொன்னார்கள், என்ன சொல்லுவது? என் தாயே, ரசூலுக்கு பதிலளியுங்கள். என்ன சொல்லுவது நான்? என்ன சொல்லுவது நான் என்று அவர்கள் இருவரும் திளைத்து நிற்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த செய்தி உங்களிடத்திலே வந்து சேர்ந்தது. நீங்கள் இதை அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள். ஆனால் நானோ
அல்லாஹுவை சாட்சியாக வைத்து கூறுகிறேன், நான் தூய்மையான பெண் தான். இந்த உலகத்தில் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை. நபி யாக்கூபுடைய அடையாளத்தை தான், அந்த உதாரணத்தை தான் என்னுடைய வாழ்விலும் நான் எடுத்துக் கொள்கிறேன். இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான், ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அழகிய பொறுமையை கையாளுவேன். ஏன் நபி யாக்கூபிடத்திலே இருந்த அந்த பொறுமை? இவ்வளவு பெரிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை சுமந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்த அந்த பொறுமை ஏன் நம்மிடத்தில் இல்லை? ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அல்லாஹ் நபி யாக்கூபுக்கு அந்த பொறுமையின் கூலியாக அவர்கள் நினைத்ததை விட நபி யூசுஃபுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். நபி ஆயிஷா, நபியுடைய மனைவியுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொறுமையால் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் வசனங்களை இறக்கி நிரூபித்தான். நபியுடைய மனைவியாகிய ஆயிஷா அவர்களுடைய கற்புக்கு அல்லாஹ் சாட்சி கூறினான் அந்த பொறுமையால். நபி யூனுஸ் அதே சோதனையை சந்தித்தார், பொறுமையோடு இருந்தார். நபி நூஹ் 950 ஆண்டு காலம் அழைப்பு, பொறுமையோடு இருந்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சோதனைகள் மக்காவில், எவ்வளவு சோதனைகள். நபி சுஜூதில் முஷ்ரிக்குகள், மக்கத்து காஃபிர்கள் அந்த தூதரின் மேல் ஒட்டகத்தின் கழிவை வீசினார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர், அம்மார், ஒரே குடும்பம் ஒரு பெண்ணுக்கு முன்னால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சப்ரன் ஆல யாசிர். யாசிருடைய குடும்பத்தார்களே, பொறுமையை கையாளுங்கள். நீங்கள் தங்கக்கூடிய இடம் நாளை மறுமையில் சொர்க்கம். அஸ்ஸபர், அஸ்ஸபர், என் ரப்பு எனக்கு கொடுத்தது, இதில் நான் பொறுமையோடு இருப்பேன். என் ரப்பு இதை விட்டு என்னை இதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். என் ரப்பு எனக்கு வழிகாட்டுவான். அதுவரை பொறுமையை கையாளுவேன், பொறுமையோடு இருப்பேன். என்ன சோதனை வந்தாலும், சிரமம் வந்தாலும் சபர். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன். ஐந்தாவது, அத்தவக்குல் அலல்லாஹ், கவலைகள் நீங்க. ஐந்தாவது வழி, அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை. அல்லாஹுவின் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. என் கஷ்டத்தை என் ரப்பை தவிர யாரும் நீக்க முடியாது. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ. கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு யார் பதில் கொடுப்பது? சிரமங்களை யார் நீக்குவது? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹுவை விட வேறொரு இலாஹ், கடவுள் இருக்கிறாரா? அல்லாஹ் கூறுகிறான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ, ஹக்க தவக்குலிஹி, உண்மையான தவக்குலை கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உணவளிப்பான். அது காலையில் பசியோடு செல்லுகிறது, மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்?
வீட்டுல உட்கார்ந்துட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் எனக்கு ரிஸ்க கொடுப்பான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கு சொல்லல. என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அந்த பறவை பசியோடு என்ன சொன்னார்கள்? கிளம்பி செல்கிறது, ஒரு முயற்சி எடுத்து செல்லுகிறது. அல்லாஹ் அதனுடைய வயிற்றை நிரப்புகிறான். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உள்ள ஒரு இருள் சூழ்ந்த இரவில், ஒரு இருண்ட பாறையில் ஊறக்கூடிய ஒரு அணுவிற்கும் உணவளிக்க ரப்பு மறக்காத பொழுது, ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தாமல் இருப்பாடா? என் ரப்பை சார்ந்திருக்கிறேன், என் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த கவலையை அல்லாஹ் நீக்குவான், இந்த துக்கத்தை அல்லாஹ் நீக்குவான். அத்தவக்குல் கவலைகளை நீக்கும். கவலைகள் நீங்க ஐந்தாவது வழி அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை. ஆறாவது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம், ஹுஸ்னு ظنி பில்லாஹ். இது முக்கியமான விஷயம், கவனிச்சு கேளுங்க. அல்லாஹுவை நீங்கள் எப்படி உங்களுடைய உள்ளத்தில் மேன்மைப்படுத்துகிறீர்களோ அப்படி உங்களுடைய மேன்மையும் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்வின் மீது எந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அதே எண்ணம் தான் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹுவோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹுவும் உங்களோடு நடந்து கொள்வான். என் ரப்பு என் கவலையை நீக்குவான், அல்லாஹ் உங்கள் கவலையை நீக்குவான். என் ரப்பு என் நோயை குணப்படுத்துவான், அவன் தான் குணப்படுத்த முடியும். அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லெண்ணம் இருக்கிறது, அல்லாஹ் குணப்படுத்துவான், அல்லாஹ் குணப்படுத்துவான். என் ரப்பு என் கவலையை நீக்குவான், கடனை நீக்குவான். என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லெண்ணம் இருக்கிறது. ஏன்? அவன் என் நஃப்ஸை விட என்னை நேசிக்கிறான். அல்லாஹ் என் நஃப்ஸ் என்னை நேசிப்பதை விட, என் உயிரை நான் விரும்புவதை விட என் ரப்பு என்னை நேசிக்கிறான். தூதருக்கு முன்னால் ஒரு குழந்தை காணாமல் போய் ஒரு தாயிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த தாய் அந்த உணவுக்கு, அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்க தயாராகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், தோழர்களே, இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, தான் பெற்றெடுத்த குழந்தையை ஒரு பெண் நெருப்பில் வீசுவாள்? லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எப்படி இந்த பாசத்தை காட்டுகிறாளோ இதை விட அல்லாஹ்